ஒவ்வொரு வீட்டிலும் காலை 6 மணிக்கு விழிக்கும் முதல் மணி கைபேசி சத்தமில்லை, அம்மாவின் குரல்தான். எழுந்திரடி, தாமதமா ஆகிடும். நேரம் சொல்லி சொல்லி அம்மா ஒரு பக்கம் அடுப்பிலும் மற்றொரு பக்கம் பள்ளியுடையை சரிபார்ப்பதிலும் ஓடிக்கொண்டிருப்பார். பெண் குழந்தைகளுக்கு பள்ளியுடை போட்டுவிட்டு ரிப்பன் கட்டி முடியை சீர்படுத்தும் போது அம்மா ஒரு தாயாக இருந்து கொண்டே சிறிய அழகு கலைஞராக மாறிவிடுவார். இட்லியை தட்டில் வைப்பது எளிது, ஆனால் குழந்தையை சாப்பிட வைப்பது காலை நேரத்திலேயே மிகப்பெரிய சோதனை. பாத்திரத்தில் வைக்கும் உணவுக்குள் உப்பும் மிளகும் மட்டுமல்ல, அம்மாவின் கவலையும் அன்பும் விருப்பமும் சேர்ந்திருக்கும். பள்ளி பேக்கில் போடப்படும் பென்சில், ரப்பர், புத்தகங்கள் மற்றவர்களுக்கு சாதாரண பொருட்கள், ஆனால் அம்மாவிற்கே அது மகளின் எதிர்காலத்தின் விதைகள். எல்லா வேலையையும் முடித்து குழந்தையை பேருந்து நிறுத்தத்துக்கு அழைத்துச் சென்று அந்த பள்ளி பேருந்து வந்து நிற்கும் நிமிடம் அம்மாவின் கண்களில் பெருமையும் கவலையும் கலந்து நிற்கும். பேருந்து கிளம்பும்போது மகள் சிரிச்சுக்கிட்டு கையை அசைக்கிறாள். அம்மா சிரிப்புடன் வழி அனுப்புவார் அந்த சிரிப்புக்குள். நல்லா போ, பாதுகாப்பா இரு என்ற சொல்லாத பிரார்த்தனை. பேருந்து கண்களுக்கு தெரியாமல் போனதும் அம்மாவின் அன்றைய காலை போராட்டம் முடிகிறது. இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐ லவ் அம்மானு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.